அட்வைஸ் கொடுக்கறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆதவ் அர்ஜுனா கரூர் விஷயத்தை பத்தி ரொம்ப தரைக்குறைவா ரொம்ப அவதூறா பேசுறாரு அப்படின்னா அந்த ஆள் அதை பேசுறதுக்கான காரணமே அந்த டிராப்பை செட் பண்ணா திமுக ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான். அவர் செட் பண்ண டிராப்ல நீங்களே போய் மாட்டிக்கிற மாதிரி போய் கேஸை தூக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தங்க விக்டிம் கார்டு எடுக்கிறாங்க இல்லன்னா சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்கன்னா அது ஒரு தடவை தான் வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சுதான் அவங்களுக்கு ஓட்ட போட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் அதே விக்டிம் கார்டு திரும்பி வேலை செய்யாது. இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த டிவிகேங்கிற கட்சிக்கு விஜய்க்கு அதிக லெவல்ல இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் ஆர்கானிக்கான விஷயம் இல்ல. அவங்க போற கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா இவனுக்கு கவர் பண்ணி மண்டைய கழுவி இருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ முதலமைச்சர் விஜய் போய் கரூர்ல அந்த விக்டிம்ஸ்க்கு எல்லாம் அரசு வேலை கொடுக்க போறதா சொல்றாங்க இல்லையா? இது அந்த ஆஸ்பிரன்ஸ் டிவிகேக்கு ஓட்டு போட்ட ஆஸ்பிரன்ஸ்க்கு மத்தியில பயங்கரமான ஒரு எதிர்ப்புணர்ச்சியை கிளப்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா, வரலாற்றிலேயே இதோட கம்மியான வேகன்சிஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்ததே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கம்மியான வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இல்லையா? அதுவும் ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை கிளப்பி இருக்கு. நீங்க அரசியல் பண்ணணும்னா, தாவேக்காக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சில இருந்து அரசியல் பண்ணணும். இந்த எதிர்ப்புணர்வை வச்சு அரசியல் பண்ணணும். அதை விட்டுட்டு கேஸ் தூக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனா உச்சநீதிமன்றத்துல நமக்கு சார்பா என்னைக்கு கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு? ஒட்டுமொத்த இந்த அப்பர் காஸ்ட் ரூலிங் கிளாஸ் லாபியே இந்த விஜய்ங்கிற நபர் தமிழ்நாட்டோட சிஎம் ஆனதை அவங்களோட பர்சனல் வெக்டரியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு அரசியல் சூழல்ல எம்ஜிஆருக்கு இருந்த அதே லாபி தான் இங்கேயும் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இப்ப எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் உங்களுக்கு ஃபேவரபிளா எதுவுமே பண்ணாது. இத இந்த கரூர் கேஸ ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஸ்டெப்பா போய் சிபிஐக்கு மாத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? கலைஞர் இருந்திருந்தாருன்னா இந்த வேலையை செஞ்சிருப்பாரா? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துக்கு போனா என்ன மாதிரியான விளைவு வரும்னு. லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். இப்ப பாருங்க, கரூருக்கு போய் ஆட்சி வரதுக்கு முன்னாடி தான் தடுத்தாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் வரதுக்கு தடுத்தாங்க, ஆனா நான் தடையெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கேன், நான் வெற்றி வீரனா வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு எலிவேஷன் கொடுப்பாரு, பிஜிஎம் போடுவாரு. அதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்க. மக்கள் பிரச்சனையில அரசியல் பண்ணுங்க. மக்கள் நேரடியா பாதிக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு.